Hey guys, welcome to Garage41. இன்னைக்கு நம்ம கிட்ட 2021 Hyundai i20 இருக்கு. இந்த i20ல வந்து மொத்தம் ஒரு 3 வேரியன்ட் இருக்கு. Magna, Sports அதுக்கப்புறம் Aston. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பேஸ் வேரியன்ட்டான Magna தான். இந்த கார்லயுமே நமக்கு இந்த i20லயுமே நமக்கு நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தராங்க. அதாவது வந்து இந்த கார்ல வந்து ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. நம்ம கிராண்ட் i10 இயர்ஸ்ல பார்த்த மாதிரியே தான். அண்ட் கூடவே வந்து அந்த 1 லிட்டர் டர்போ அதுவும் கிராண்ட் i10லயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 1.5 டீசல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்ல வந்து நமக்கு ஒரு 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தராங்க. ஒன்று வந்து IMT, இன்னொன்று வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல், இன்னொன்று வந்து ஒரு 7 ஸ்பீடு DCT கியர் பாக்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் அண்ட் வந்து கூட வந்து ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த கார்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த i20யோட எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து நம்ம ஆஸ்டால வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் கூட அந்த வீடியோ பார்க்கலாம், வந்து ஐ பட்டனில் தானே மறக்காம பார்த்துருங்க. இப்போ வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்னென்ன வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இது வந்து மேக்னாங்கிற ஒரு வேரியன்ட் தான் வந்து பேஸ் வேரியன்ட். இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம கிளாஸ் ஃபினிஷில் உள்ள ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதுலேயே ஃபாக் லேம்ப் கொடுத்தது வந்து நல்ல விஷயம் தான். ஃபாக் லேம்ப் வந்து ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க, DRL கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பேஸ் வேரியன்ட்லேயே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து DRL வந்து LED கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ வாங்க நம்ம சைடு வியூ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சைடு ப்ரொஃபைல் பார்த்தா ஆல் i20 வந்து ஒரே டைமென்ஷன் தான். 3.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க லென்த்து. தென் வித் வந்து 1.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஹைட் வந்து 1.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல் வித் வீல் கப்ஸோட தான் கொடுக்குறாங்க, அலாய் வீல் வந்து கொடுக்கல. தென் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேரியன்ட்ல வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரெக்கோ சென்சார் வந்து கொடுக்கல. நம்ம வந்து கீபோர்ட் மட்டும் தான் வந்து என்ட்ரி ஆக முடியும், இல்லைன்னா வந்து அன்லாக் பட்டன் இருக்கு, அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். தென் வந்து இதில் வந்து உங்களுக்கு மிரரில் வந்து இண்டிகேட்டர் இல்லை, அது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் நெகட்டிவ் இல்லை, அடுத்த வேரியன்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் வந்து டியூவல் டோன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய கலருக்கு வந்து இது உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, ஆனால் வந்து டியூவல் டோன் கார் தான், டியூவல் டோன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த கலரும் இதெல்லாம் ஒன்று, பாடி கலரும் டாப் போர்ஷனும் ஒன்று. இப்போ நம்ம ரியர் பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலி இப்போ ரியலில் வந்து நம்ம விசிபிள் ஆகிறது வந்து நம்ம எல்லாமே எதிர்பார்க்கறது வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஆனால் வந்து இதில் அது கொடுக்கல, அது நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரேக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஃபாகர் வந்து கொடுக்கல. இதுக்கு அடுத்த வேரியன்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நார்மல் வெறும் ஒரு கிளாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த கிளாஸ் சுற்றியுமே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்குது. தென் ஹுண்டாய் பேட்சிங் வந்து குரோம்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே வந்து எல்இடி கிடையாது. அப்போ என்ன இந்த டெயில் லைட் வந்து ஒரு லைட்டுக்கு ஒரு லைட்டுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து நல்லா ஃபங்க்ஷனபிளாக இருக்கும். என்ன i20 பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க, குரோம்ல கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு வேரியன்ட்டும் இந்த மேக்னாங்கிற எதுவுமே வந்து கொடுக்கல, அது வந்து பிளைனாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. தென் வந்து கீழே வந்து ரிஃப்ளெக்டர் கீழே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்து இது அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கார், அது நல்ல டச் தான். ஆக்சுவலி இந்த பூட் ஓப்பன் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம அன்லாக் பண்ண ஆரன் சவுண்ட் கேட்குது. தென் வந்து ஒரு ரெக்கோ சென்சார் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் ஓப்பன் ஆயிடுது. தென் வந்து இந்த பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 311 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து இதே சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க, ஈஸிலி ஆக்சபிள் தான் இருக்குது. தென் லோடிங் லிப் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த ரிவ்யூஸில் வந்து நியாஸ் எல்லாம் பார்த்துருவீங்க, அதெல்லாமே விட வந்து இது ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். லோடிங் லிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எடுத்து நம்ம ஒரு குழிக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த டெஸ்டர் காரில் டெஸ்டரு பெலினோ இதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தென் வந்து இல்லை ஃபாஸ்டர் செல்ஃப் வந்து இருக்குது, ஆனால் இந்த காரில் இல்லை. தென் வந்து வேணா நம்ம இந்த சீட்டை வந்து ஃபுல்லி வந்து ஃபோல்டு பண்ணிட்டு பூட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வாங்க இன்டீரியர் பற்றி பார்த்தலாம். இந்த காரோட என்ட்ரி பார்த்தலாம், டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது, அது வந்து நல்ல ப்ளஸ் தான். தென் வந்து என்ட்ரி ஆல்வேஸ் வந்து ஈஸி தான் சொல்லணும். சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும்னா வந்து ஒரு ஏவரேஜான கம்ஃபர்ட் இருக்குது, லெக் ரூம் அதிகமாக இருக்குது, நீ ரூமும் அதிகமாக இருக்குது, ஆனால் அண்டர் சப்போர்ட் வந்து சுத்தமாக கிடையாது. தென் வந்து 2 பேத்துக்கு கரெக்டான ப்ராப்பர் நெக்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து இந்த பக்கம் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுக்கல. தென் வந்து உங்களுக்கு கார் ஃபுல்லாகவே இந்த பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம டுவல் டோன் சொல்லலாம், ஆனால் கலர் தான் வேற, ஆனால் பார்த்தா வந்து பிளாக்காக தான் தெரியும். ஒரு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் லைட்டாக எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து அதை வந்து மேக்ஸ் ஹோல்டர் மாற்றிட்டாங்க. தென் ஸ்பீக்கர்ஸ் தென் இந்த ஓப்பனை சுற்றியுமே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, வந்து ஒரு லைன்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்ல டச் தான். தென் மேக்ஸின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஹெட்ரூம் வந்து அதிகமாகவே இருக்குது, நம்ம என்னோட ஹைட்டான பீப்புள்ஸ் உட்காந்தா கூட வந்து முட்டாது அந்த அளவுக்கு இருக்குது. நடுவில் வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, இது சின்ன மொபைல்லாம் வச்சுக்கலாம், வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். டிரைவிங் ட்ராவல்லாம் வந்து அங்கே இங்கே மொபைல் வச்சு கீழே வந்துட்டு இருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் வராது. தென் வந்து ஐசோபிக் சைல்டு மவுண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்ல விஷயம் தான். தென் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் கூட வந்து ஹூக்கும் கொடுத்துருக்காங்க, பிளாசர் மாட்டிருக்கு. தென் நடுவில் வந்து ஒரு சின்ன பம்ப் இருக்கு, பம்ப் மாதிரி தெரியல, அது வந்து ஏதோ காரோட டிசைன் மாதிரி தான் தெரியுது, பெருசாக யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. 3 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னா வந்து 3 பேருமே வந்து ஒரு செமி அடல்ட்டாக வந்து உட்காந்துக்கலாம், ரொம்ப பெரிய ஆளு வந்து உட்கார முடியாது.
இப்போ இன்டீரியர் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆல் பிளாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஸ்க்ராச் ஆகக்கூடாதுன்னு இங்கே பிளானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குது. அது வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஸ்க்ராச் ஆகக்கூடாது நியூ காருங்கிறங்காட்டி. தென் வந்து மேலே வந்து ஒரு பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபுல்லாகவே ஆல் பிளாக் தான். நம்ம வந்து ஃபுல்லாக பிளாக்கை வந்து சுற்றியுமே வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. தென் வந்து டோரில் வந்து ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த டோரில் வந்து உங்களுக்கு ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம், அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். தென் ஒன் டச் அப் அண்ட் டவுன் விண்டோ லாக் எல்லாமே வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு வாட்டர் ஹோல்டர் ப்ளஸ் மேகசின் ஹோல்டர் வந்து இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. தென் வந்து உங்களுக்கு ஹெட்லைட்ல அட்ஜஸ்டர் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ரைட் சைடு வந்து ஹெட்லைட் டிம் பிரைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர்ஸ் அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா வந்து ரியல் வந்து டிஃபாகருக்கு வந்து கொடுக்கல, அது கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து அவங்க கொடுக்கல. இதில் வந்து ஒரு சின்ன இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஈஸி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தென் வந்து ஏசி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஏசிலேருந்து இந்த ஏசி வரைக்கும் ஃபாலோ ஆகுது. இங்கிருந்து அப்படியே கண்டினியூவாக இந்த பக்கம் ஏசிலையும் வந்து கண்டினியூ ஆகுது. அந்த ஒரு வந்து லைன் வந்து ஃபுல் த்ரூ அவுட் த கார் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா வந்து டோர் த்ரூவுமே வந்து அந்த லைன் வந்து ரன் ஆகுது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். தென் வந்து ஒரு சின்ன க்ளப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கோல்டு க்ளப் பாக்ஸ் தான். நம்ம வேணா வந்து கூலிங் ஏனா கூட வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு சின்ன மொபைல் ஹோல்டர் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் வந்து யூஎஸ்பி பவர் சாக்கெட்டு, தென் வந்து ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சின்ன சுவிட்ச் இருக்குன்னு தெரியல. இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. வந்து ஆட்டோ கிடையாது. நம்ம ஹையர் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவா இருக்குது, சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. தென் வந்து உங்களுக்கு கியர் ஆடுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து 2 சின்ன கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. காயின் ட்ரே வந்து கொடுக்கல, ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயுமே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த காரில் ஒரு 4 ஸ்போக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்ம டிரைவ் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டேரிங்லேயே வந்து சின்ன சின்ன கர்வ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக வந்து ஹோல்டு பண்ணணும் அந்த பர்பஸ்க்காக. இது வந்து ஒரு நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேரிங்கை வந்து நம்ம வந்து டில்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், டெலஸ்கோபிக் வந்து பண்ண முடியாது. தென் இதில் வந்து ட்ரிப் மீட்டருக்கு நம்ம வந்து ரன்னிங்கில் வந்து உள்ள ஸ்டேரிங்குள்ளே கை விட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்லேயே வந்து ட்ரிப்பு ரீசெட்டு அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் Hyundai பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, குரோமில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பிளாக் கரெக்டாக வந்து காம்பன்சேட் ஆகி நம்மளுக்கு ஒரு டிரைவ் பண்ணியில ஒரு நல்ல ஃபீல் தரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்த்தலாம். நம்ம வந்து கீ போட்டோன்னே வந்து இதில் ஆக்சுவலி வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே அனலாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியன்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு டாப் எண்ட் எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டலில் ஃபீல் பண்ணலாம். இதில் அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. அது அனலாக இருந்தாலும் சின்ன நடுவில் ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கலாம். தென் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா கார்லையும் இருக்க மாதிரி நார்மல் இன்ஃபர்மேஷன் தான் இதுலேயும் இருக்குது. வாங்க நான் டிரைவிங் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தலாம். இந்த i20 மேக்னால வந்து நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தரல. ஒரு நார்மலான எப்பவும் பார்க்குற நம்ம Hyundai மேனுவல் கீ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பக்கம் வந்து குட்டி Hyundai லோகோ. இந்த காரில் வந்து ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டர் பெட்ரோல், அது கூட வந்து 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. இதில் நமக்கு ஆட்டோ ஏசி கிடையாது, நமக்கு மேனுவல் ஏசி தான் இருக்குது. இந்த i20ல வந்து நமக்கு அந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டர் பெட்ரோல் தான் இருக்குது. இதோடைய பவருமே வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு அண்டர் பவர்டாக நமக்கு ஃபீல் ஆகலை. இந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் வந்து நம்ம அந்த i10ல பார்த்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு 82 பிஹெச்பி பவரையும் நம்ம ஒரு 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் நம்ம i10 விட இந்த காரில் வந்து நமக்கு ஸ்டீரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அதை விட வந்து அதிகமாகவே இருக்குது. அண்டு நமக்கு இந்த இன்ஜின் வந்து நமக்கு ஒரு பவர் கம்மியாக இருக்கிற ஃபீலே கிடையாது. ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம ஒரு ஓவர்டேக்ஸ்லாம் பண்ணோன்னா நம்ம லைட்டாக நம்ம இன்ஜினை வந்து ஃப்ளோர் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அண்ட் விசிபிலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. i10 வந்து கொஞ்சம் குட்டி காரங்காட்டிக்கு அது கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு. இந்த காரில் வந்து நல்லா பெரிய வியூவாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் சஸ்பென்ஷனுமே வந்து ஒரு நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸில் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது சின்ன சின்ன டச்செல்லாம் தெரியாது. அதுவே ஹை ஸ்பீடில் போகும்போது வந்து அந்த இடத்த வந்து நம்ம சாஃப்டாக தாண்டி போயிடலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அண்டு ஸ்டீரிங்குமே ஓரளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் ஆயிடுது. கொஞ்சமாக நமக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கிடைக்குது. ஒரு ரொம்ப நல்ல ஃபீல்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு தேவையான அளவு அந்த ஃபீட்பேக் வந்து கிடைக்குது. இந்த பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சாகியாக தான் இருக்குது. நமக்கு i10 அளவுக்கு நமக்கு பிரேக்ஸ் இல்லை இருந்தால், ஏன்னா இந்த கார் வந்து அதை விட கொஞ்சம் அதிக வெயிட் உள்ள கார். ஆனால் பிரேக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஆனால் வந்து நல்லா தான் ஸ்டாப் பண்ணுது. இந்த பிரேக்கிங் பவர் இருக்குது. பட் அந்த இனிஷியல் பைட் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது.
இந்த மிரர்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக தான் இருக்கு. அண்ட் உள்ள கேபின் இன்சுலேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த வின் நாய்ஸ் அண்ட் ரோட் நாய்ஸ் உள்ள கேட்குது. பட் இன்ஜின் நாய்ஸ் நமக்கு சுத்தமாக கேட்கல. இது நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜினும் கூட. இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தான். இந்த காருடைய சர்வீஸ்ன்னு பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த காருக்கு வந்து நமக்கு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு 3,000 அவ்வளோதான் செலவாகும். 3 to 4,000 தான் செலவாகும். அதுக்கு மேலே நமக்கு இது பெருசாக ஆகாது இந்த 1.2 லிட்டர் இன்ஜினு. இந்த இந்த காரோடைய சேஃப்டின்னு பார்த்தோம்னா நமக்கு டாப் எண்ட்ல என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வருதோ அதே ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிஎஸ் டிபிடி, அதுக்கப்புறம் வந்து டியூவல் ஏர் பேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த டோர் சென்சிங் லாக்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஹார்னுமே வந்து இந்த கார்லேயுமே ஒரு நல்ல ஹார்னே கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடாக தான் இருக்குது. இந்த காரை சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுமே வந்து அவ்வளோ ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக ஓட்டிக்கலாம். ஆனால் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து ஸ்டீரிங் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அண்டு இந்த கிளச் அண்ட் கீர் பாக்ஸுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இந்த இன்ஜின் யாராருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து சிட்டியில் மட்டும்தான் ட்ரை பண்ணுவோம். அக்கேஷனலாக தான் எப்பயாவது தான் ட்ரை பண்ணுவோம். தினமும் ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இன்ஜின் வந்து ஒரு நல்ல இன்ஜின் தான். அண்டு நீங்கள் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் டாப் எண்ட் i20 உங்களால் வாங்க முடியலன்னா இந்த i20 நீங்கள் வாங்கலாம். இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஒரு பேசிக்கான ஒரு மியூசிக் சிஸ்டம், அதில் வந்து நமக்கு டாப் எண்ட்ல வந்து ஒரு 7 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் வரும். ஆனால் இந்த காரில் வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் இருக்க ஒரு ஆடியோ சிஸ்டம் தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து ஓகேஷாக தான் இருக்குது. அண்ட் நமக்கு இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம்லேயே எல்லாமே கொடுத்துறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லலாம். ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக வந்து கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ண வைக்கிது. இது ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே. இந்த i20 மேக்னாவோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை நாங்கள் அடுத்து பண்ணுறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பை Garage41.